வெல்கம் டு பாப்பா விளாக்குங்க. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி மண்கட்டிய துவரம்பருப்பு, தூய மல்லி சாதம், ரசம், கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. மண் சட்டி வச்சு அளவாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி கொதிக்கிறக்குள்ளே நம்ம இங்கே மல்லிக்காப்பி போட்டுக்கலாங்க. காலையில் மல்லிக்காப்பி குடித்தா தான் நல்லா பூஸ்டப்பாக இருக்குது. தண்ணி 4 டம்ளர், மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கரும்பு சக்கரை போட்டுக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. பருப்பு நல்லா களைஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இது மண் கட்டிய துவரப்பருப்புங்க. இது டேஸ்ட்டே தனி சுவையாக இருக்குங்க. இயற்கை விவசாயிகள் அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச பருப்பு அப்படியே நம்மளுக்கு இந்த மண் கட்டி சுத்தம் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சுத்தமான செக்கில் ஆட்டிய விளக்கெண்ணெய் விட்டுக்கலாங்க. விளக்கெண்ணெய் விடும்போது பருப்பு சீக்கிரமாகவே வெந்துடும். தூயமல்லி சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சுக்கலாங்க அளவாக. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்குங்க. ஒவ்வொரு அரிசி பொறுத்து மாறுபடுங்க. தண்ணி கொதிக்கிட்டுங்க. மல்லிக்காப்பி ரசத்துக்கு ஒரு தக்காளி போட்டாச்சுங்க. புளி ஊற வச்சுக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் பருப்புக்கு. புளி கரைச்சி வச்சுக்கலாங்க ரசத்துக்கு. சாம்பாருக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதத்தை ரசத்துக்கு வச்சுக்கலாம். பருப்பு வெந்துருச்சுங்க. தக்காளி நம்ம எடுத்துக்கலாம். ரசத்துக்கு வச்சுருந்த தக்காளி. ரசத்துக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க. பருப்பு தண்ணி. பருப்பு நல்லா வெந்துருச்சு. காய்களை சேர்த்துக்கலாங்க. காயை சேர்க்கும் போதே சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாமே ஒன்றாவே சேர்த்துக்கலாங்க. இது டேஸ்ட்டே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. வீட்டில் அரைச்ச சாம்பார் தூளுங்க. சேர்த்து நல்லா மூடி வச்சிடலாங்க. பச்சை மிளகா 2 சேர்த்துக்கலாங்க. நல்லா மணமாக இருக்குது. இங்கே சாப்பாடு வெந்துருச்சுங்க. கஞ்சி வடிச்சிட்டு பார்க்கலாங்க. கஞ்சி வடிச்சாச்சுங்க. இந்த மாதிரி தட்டு வச்சு மேலே வெயிட்டாக ஏதாவது வைக்கும்போது உங்களுக்கு சாப்பாடு நல்லா பளபளன்னு ஆக்கி குக்கர் சாப்பாடு மாதிரியே இருக்குங்க. இங்கே காய் அரைப்பதமாக வெந்துருச்சுங்க. புளிக்கரைசல் லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாங்க. உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. குழம்பு தாளிச்சிக்கலாங்க. சுத்தமான செக்கில் ஆட்டிய கல்லெண்ணெய்ங்க.
கடுகு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து நம்ம கொட்டிக்கலாங்க. அந்த கால சமையல்லாம் இப்படி தான் செய்வாங்க. எண்ணெய் அதிகமாக சேர்க்க மாட்டாங்க. அதனால் வெங்காயத்தை குழம்புக்குள்ளேயே காய்கள் போடுறப்பவே வெங்காயம் கலந்துருவாங்க. கடைசியில் ஒரு தாளிப்புக்காக ஒரு அரை ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து கொட்டுவாங்க. அன்னைக்கு அரை ஸ்பூன் எண்ணெய்னாலும் நல்ல ஒரு சத்தான எண்ணெயாக இருக்குது. இந்த மாதிரி கலப்படமெல்லாம் இல்லைங்க. ஆனால் இன்றைக்கெல்லாம் எல்லாத்துலேயுமே கலப்படமாக இருக்குது. எல்லாமே ஒரு அளவாக சேர்த்துக்கிறது நல்லது. கொத்தவரங்காய் பொரியலுக்கு பார்த்துடலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. சுத்தமான செக்கில் ஆட்டிய கல்லெண்ணெய். கடுகு தாளிச்சிட்டு கடலப்பருப்பு போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம் 2 அரிஞ்சு வச்சுருக்குறேங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பருப்புக்கு இறக்கும்போது தேங்காய் எண்ணெய் விட்டு மல்லித்தழை தூவி இறக்கலாங்க. கொத்தவரங்காய் பொரியலுக்கு வதங்கிட்டு இருக்குங்க. தண்ணி விட்டுக்கலாங்க. அளவான கொஞ்சமாக தண்ணி தெளித்து மஞ்சத்தூள் லைட்டாக சேர்த்து மூடி வச்சிடலாங்க. ரசத்துக்கு சீரகம், மிளகு, பூண்டு, வரமிளகாய் 2 நல்லா இடித்து வச்சுக்கலாங்க. கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியாக உப்பு தூவி நல்ல ஒரு கொதி வந்ததையுமே இறக்கி வச்சுக்கலாங்க. உப்பு லாஸ்ட்டாக சேர்க்கும்போது காய் நல்லா வெந்துரு, அந்த சுவை அப்படியே இருக்குங்க. கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்து இறக்கி வச்சாச்சுங்க. அடுத்ததாக ரசம் தாளிச்சிக்கலாங்க. செக்கில் ஆட்டிய கல்லெண்ணெய் ஊற்றியாச்சுங்க. கடுகு சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. வதங்கின பிறகு ரசத்தை எடுத்து ஊற்றிடலாங்க, கரைச்சி வச்சதை. எல்லாமே அரைச்சி நம்ம பச்சையாக அந்த கரைச்சி வச்சுக்கிற தண்ணிக்குள்ளேயே ரசத்து தண்ணிக்குள்ளேயே நாம் எல்லாமே சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கொதி வந்த பிறகு இறக்கிடலாம்.